Where from? Okay. Hello family, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ புதுசாக வாங்கின அடாப்டர் இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மேபி வீடியோ போட்டிருப்பேன். பட் இப்போது அது ரெட் கார்டு ஆகுது. சரி, ஒன்றும் இல்லைங்க, சும்மா அப்படி போயிட்டு அதான் இப்போ நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தேன் 2-3 டைமு. பட் ரூமில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் மொட்டை மாடியில் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குது, பட் ரோட்டில் போகும்போது எப்படி இருக்குன்னு எப்படி போகலாம். ஆக்சுவலி எனக்கு ரோடை வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. பட் எனக்கு அவ்வளோ ரூட்டு தெரியாது, எந்த பக்கம் போகலாம், இப்படி போயிட்டு வர்றது பெஸ்ட்டாக. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இப்படி போவோம் ஃபேமே, அப்படி போயிட்டு ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக அந்த க்ரீன் கிராஸ் உள்ள போயிட்டு அப்படி ஏதாச்சும் ஒரு பக்கம் பூந்து வருவோம். எல்லாம் டிராஃபிக் நிறைய இருக்குங்க. இப்போ நைட் டைம் ஆகிடுச்சா, அதனால டிராஃபிக்காக இருக்கும். இது பெரிய விஷயமா இருக்காது. கண்ணாத காயம். பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபாக பைக் ஓட்டினாங்க. ஆக்சுவலி நேற்று நம்ம ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு 8 மணி 9 மணி இருக்கும். அப்போ என்னென்னா, அங்கே ஒரு கீதம்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அதுக்கு இப்போ தான் பைக் எடுத்து உள்ளே விட்டு ரிவர்ஸ் எடுத்து நிற்கிறேன். பட் ஒரு கார் கிராஷ் ஆகி போச்சு. என்ன ஒரு கோல்டு கலரில் ஒரு காரு. சரி, போயிடுச்சு தான் போல் அப்படின்னு நான் இன்னும் இந்த ஆப்போசிட்டில் சர்வீஸ் ரோட்டில் யாராச்சும் வராங்களா அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். பார்த்தா சர்வீஸ் ரோட்டில் யாருமே வரல. பட் அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறதுங்க, ஒரு காரை வந்து முட்டாங்க. சைலன்ஸில் முட்டின்னு அப்படியே வண்டி ஃப்ளாட் இப்படி சாச்சிட்டேன் வண்டியை. சும்மா டம்முன்னு ஒரு சவுண்டு, அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க என்ன. ஸோ இதாங்க க்ரீன் கிராஸ். ஆக்சுவலி இங்கே நிறைய வீடு இருக்குது. இந்த வீட்டில் நிறைய இங்கே ஒரு டெலிவரி பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் அங்கே ஒரு இடத்துல டெலிவரி பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் போவோம். ஆக்சுவலி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கெலாம் போகணுன்னா உள்ளே என்ட்ரி போட்டு தாங்க வரணும். சும்மாவே வரக்கூடாதுன்ட்டு இல்லை, பட் யாரும் வரமாட்டாங்க. ஆனால் சர்வீஸ் ரோடு தான் போல் இது. எனக்கு தான் தெரியல, நிறைய பைக்லாம் வருதுங்களே. ஆக்சுவலி நான் உள்ளே வந்தேன்னா என்ட்ரி போட்டு தாங்க வரணும். அங்கே ஒரு என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வரணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணி பேசி பார்ப்போம். ஸோ ஹலோ ஃபேமே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ வந்து இது அடாப்டரை க்ளோஸ் பண்ணி பேசுகிறேன். போதும், இதுக்கப்புறம் ரூட் தெரியுது எனக்கு. ஸோ என்னங்க, நேற்று ஒரு 500 போட்டேன், இன்னமும் இதுவாகலை. ஒரு வேலை ஏமாற்றிட்டானுங்களா? ஆக்சுவலி இந்த வயசு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃபேமே, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. உள்ளார குண்டாச்சி காயம் பட்டேனடி. ஸோ சும்மா ஒரு டெஸ்டிங் தான் ஃபேமே. பட் இது அவ்வளோ ஏன் வாங்கியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் ஒரு டவுட் இருக்குது எல்லாருக்கும். பட் இது ரொம்ப நெசசரிங்க, கம்பல்சரி. இது ரொம்ப மோட்டோ விலாகர்ஸ் ரொம்பவும் தேவைப்படும், படாமல் இருக்காது எப்பயுமே. பட் இன்னும் ஒன்றுனாங்க, அந்த TRS கேபிள்னு சொல்கிறாங்க. பட் அதுவும் வாங்கிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே ஜாலியாக விளாக் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த கண்ணுக்குட்டி போகிறதே கண்ணுக்கு தெரியல, ஏதோ ஒரு குத்து மதிப்பாக ஓட்டிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இங்கே ஒரு டீ கடை காட்டுறேங்க. இது ஒரு டீ கடை இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் எப்போவுமே இங்கே தான் உட்காந்தாதான். ஒரு 6 மணிக்கு லாகின் பண்ணோம். ஒரு 5:50க்கெலாம் கிளம்பி வந்துடுவோம். நானும் ஒரு 2-3 அண்ணா இருக்காங்க. அவங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டு இங்கே இது பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பிடுவோம் வேலைக்கு. பட் அதுக்கப்புறம் 11 மணிக்கு வந்து அவங்க போய் வீட்டில் தூங்கிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த வயசரை மாற்றணும். சென்னையில் பைக் ஓட்டுறது ரொம்ப கஷ்டங்க. எப்பா ஒன்றும் தெரியலப்பா, கொஞ்சம் எடுத்துக்கிறேன்ப்பா. மேபி இப்போ சிக்கன் ரைஸ் வாங்கி போய் சாப்பிடுவோமா? ஸோ ஃபேமே, இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாம் பயங்கர பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட்டு அதாங்க, நான் ஆக்சுவலி ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். பட் அதுக்கப்புறம் சரி, என்ன நானே சரி பண்ணிக்கணும் ஒரு ஆசை. சீக்கிரத்தில் இருக்கிற கவலையெல்லாம் தூக்கி போட்டு ஸோ மாசான ஒரு கம்பேக் கொடுத்துருவோம் ஃபேமே. ஸோ எல்லார் லைஃப்லையும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் ஃபேமே. பட் எப்படி சொல்கிறது, ஆக்சுவலி சொன்னாலே சிரிப்பு தான் வருது. ஸோ சீக்கிரத்தில் நம்ம இயற்கைக்கு அதனாலும் சொல்லிட்டு இருந்தாப்புல, ப்ரோ சீக்கிரமாக வாங்க ப்ரோ, ரைட் போகணும். ஒரு மாதிரி ரைட் ஆமாங்க,
பைக்கில் சுற்றாமல் இருந்துட்டாலே எப்படி சொல்கிறது, பைக்கில் சுற்றாமல் இருந்துட்டாலே நாங்கள் ஓரளவுக்கு இருந்துருவோம். பட் பைக்கில் சுற்றிட்டு நாங்கள் சும்மா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமே. பட் அதனால் என்ன பண்ண போகிறோம், சீக்கிரத்தில் இந்த அடாப்டர் வாங்கின மெயின் ரீசன் அதான். ஒவ்வொரு டைமும் ஏதாச்சும் வீடியோஸ்லாம் எடுத்துருவோம், பட் எடிட்டிங்கில் சொதப்பிடுவோம். அப்படின்ற பட்சத்தில் எடிட்டிங் அதான் வீடியோஸுக்கு கொடுக்காம விட்டுட்டோம். பட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, எல்லாம் கரெக்டாக பண்ணணும், வீடியோஸ் கரெக்ட் டைமுக்கு கொடுக்கணும். ஸோ நம்ம ட்ரீமான 1K நமக்கு பர்த்டே வருதுங்க, 9/6/2004. பட் 9 அதான் ஜூனோ மேனோ ஏதோ சம்திங் அந்த இது டேட்டில் பர்த்டே வரும். பட் அந்த பர்த்டேக்கெலாம் வேறு மாதிரி. ஸோ அந்த பர்த்டேக்கு எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்கிறது என்னவாக இருக்குன்னா, அந்த 1K சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுக்கு கிஃப்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். பட் டெய்லியும் ஒரு vlog கொடுக்கணும். அதான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, பட் இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோ, அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வீடியோ கொடுக்கணும்னு ஆசை. எங்கே கண்டென்ட் இல்லையே. நம்மளோட இருக்கிறது என்னன்னாங்க அந்த கொல்லியல்ஸோட ரைடு. ஆக்சுவலி அந்த கொல்லியல்ஸ் என்ன மாதிரி பண்ணியிருக்க வேண்டியது, சில பல தவிர்க்க முடியாத காரணத்தினால் அந்த ரைடு சொதப்பல் ஆகிடுச்சு. ஓகே ஃபேமே, இதே நல்லா கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆடியோவே. பட் இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கேட்டுட்டு ஓகே இப்படியே திருப்பி போவோம். இதுக்கப்புறம் போனோன்னா ரூட்லாம் தெரியும், ஓரளவுக்கு தெரியும். பட் இருந்தாலும் இது ஒரு தயக்கம். ஸோ வீட்டில் போய் தூங்கிட்டு சீக்கிரமாக தூங்கிட்டு ஸோ ரீசெண்ட் டைமில் ஒரு செலிப்ரிட்டியை தான் மோட்டோ விலாகரை மீட் பண்ணேன். யார் சொல்கிறேன், அந்த சேலத்தில் ஹெச்ஆர் ப்ரோ அவருக்கு தெரியும்ல, ஆர்ட் ரேசர் ஆர்சி, அவர் கூட ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. பர்பிள் பாய்னு ஒருத்தர் இருப்பார், அவர் ப்ளஸ் அதுக்கப்புறம் யாரோ இன்னொருத்தர் பர்பிள் பாய் தான் நினைக்கிறேன் அவர். பட் அதுக்கப்புறம் 2-3 பேர் ஃபேமே. நேரம் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், விலாகில் மாட்டியிருப்பாங்க. அவ்வளோதான் ஃபேமிலி. நம்ம கரெக்டாக போனாலும் அது எப்படி சொல்கிறது, சில பேருக்கு ஓட்ட தெரியுதுன்னு தான் உண்மை. ஏன்னா எவ்வளோ தைரியமாக ஓட்டுறாங்கன்னாங்க. பட் ஒருத்தர் இடித்து தூக்கிடுவோம், அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஆக்சுவலி எனக்கு அந்த நம்ம சென்னை ஃபஸ்ட்டு சென்னை செகண்ட் டைம் வரேன்னு நினைக்கிறேன். சென்னை செகண்ட் டைம் வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு, அதை போல் பண்ணேன். ஸோ அதை போகிறதுல நம்ம இப்போ போகிறார் இல்லைங்க நம்ம ரூம்மேட்டில் ரூமில் இருக்கிற ஒரு அண்ணன், பேர் அருண்குமார். காய்ஸ் என்ன காய் என்ன எங்கே எப்படி எங்கே போகிற? சரி பாரு.